கதை சொல்லுமா, கதை சொல்லுமா. ஒரு செழிப்பான கிராமத்தில் தேவசர்மா என்ற பிராமணர் தன் மனைவியுடனும் கைக்குழந்தையுடனும் வாழ்ந்து வந்தார். அவர்கள் ஒரு குட்டி கீரியை தத்தெடுத்து தங்கள் சொந்த பிள்ளையைப் போலவே வளர்த்து வந்தனர். அந்த கீரியும் தேவசர்மாவின் குடும்பத்தினர் மீது மிகுந்த விசுவாசத்துடன் இருந்தது. ஒரு நாள் தேவசர்மாவின் மனைவி தண்ணீர் எடுத்து வருவதற்காக ஆற்றிற்குச் சென்றாள். சிறிது நேரத்தில் தேவசர்மா வெளியே சென்றார். திடீரென்று சுவரோரத்தில் இருந்த ஒரு பொந்திலிருந்து கரிய நிறத்தில் ஒரு பெரிய நாகப்பாம்பு குழந்தை தூங்கிக் கொண்டிருந்த தொட்டிலை நோக்கிச் சென்றது. கீரி ஒரு வீரனைப் போல பாம்பின் முன்னே பாய்ந்தது. சிறிது நேரம் இருவருக்கும் இடையே மரண போராட்டம் நடந்தது. இறுதியில் தன் கூர்மையான பற்களால் பாம்பின் தலையை கடித்து குதறி அதை கொன்று துண்டு துண்டாக போட்டது கீரி. தன் உயிரை பணயம் வைத்து அந்த குடும்பத்தின் வாரிசை காப்பாற்றியது. தன் எஜமானர் வந்தால் தனக்கு பாராட்டு கிடைக்கும் என்ற ஆவலோடு கீரி வாசலுக்கு ஓடி வந்தது. ஆனால் கீரியின் வாயில் இருந்த இரத்தத்தைக் கண்ட தேவசர்மா அதிர்ச்சியில் உறைந்தார். ஐயோ, இந்த கீரியின் குழந்தையை கொன்றுவிட்டதே என்று தவறாக எண்ணிய அவர் ஆத்திரத்தில் தன் கையில் வைத்திருந்த ஒரு கனமான பாத்திரத்தை அதன் தலையில் ஓங்கி அடித்தார். அந்த விசுவாசமான கீரி அந்த இடத்திலேயே துடித்துடித்து உயிர் நீத்தது. பதற்றத்துடன் உள்ளே ஓடிய தேவசர்மா அங்கே குழந்தை சுகமாக தூங்குவதையும் தொட்டிலுக்கு அருகே ஒரு பாம்பு துண்டு துண்டாக கிடப்பதையும் கண்டார். உண்மை புரிந்தபோது அவர் நெஞ்சம் வெடித்தது. நன்றி மறவாத அந்த ஜீவனை கொன்றுவிட்டேனே, அவசரப்பட்டு பாவம் செய்து விட்டேனே என்று கதறி அழுதார். எதையும் தீர விசாரிக்காமல் ஆத்திரத்தில் முடிவெடுத்தால் அது வாழ்நாள் முழுவதும் ஆறாத வடுக்களைத் தரும்.